பாருங்க, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா. எங்கள் வீட்டில் பெண்ணார்த்தல் தான் வச்சுருக்கோம். அங்கே ஊரில் வச்சுருக்க, சேலத்தில் வச்சுருக்கோம். இருந்தாலும் இது வந்து பிறந்து வளர்ந்த ஊர் இது. எங்கள் வீட்டில் வச்சுருக்குறோம். இன்னும் விளக்கேற்றல. இப்போ தான் வந்தேன், வீடெல்லாம் தொடச்சி வாசலில் கூட்டி கோலம் போட்டு. இதெல்லாம் எங்கள் வீடு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எங்கள் வீடு. இது எங்கள் வீடு. இது கிச்சனு. முன்ன கிச்சன் இருந்துச்சு, இப்போ சின்னதாக பெட்ரூம் பண்ணிட்டாங்க பாரு. இது வந்து இது எங்கள் வீடு. இது எங்கள் வீடு தான் பாரு. இங்கே முன்னாடியே கிச்சன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்த உடனே வீடு வாசல்லாம் வலிச்சிட்டு எல்லாம் கோலம் போட்டு செம்மண் வச்சு எல்லாம் கலர் அடித்து வச்சுருக்கோம். இது சாமி ரூம்பு. யாரும் இல்லை, அதனால போட்டோ கம்மியாக வச்சுட்டோம். என்ன பண்ணுறீங்க? பாருங்க, மொச்சக்காய் வாங்கிட்டு வந்தோம். 1.5 கிலோ 100 ரூபா மொச்சக்காய் பெனாரத்தில் எங்கள் ஊரில். இப்போ வந்து அதுதான் வச்சுருக்கேன். விசில் வந்துட்டுருக்கு. வேக வச்சுருக்கேன் மொச்சக்காய். சுடு தண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பாடு பிள்ளைங்களுக்கு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். தான் ஒருத்தி தயிர் சாப்பாடு சாப்பிட்றா, ஒருத்தி சாம்பார் சாதம் சாப்பிட்றா. இங்கே பாருங்கள், சாம்பாரில் மொச்சக்கொட்டை குழம்பு அங்கே ஊரில் செஞ்சு சாப்பாடு, தயிர் சாதம், தட்டு வடை. எங்கே தட்டு வடை பாருங்கள், தட்டு வடை வாங்கிட்டு வந்திருக்க பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், இது 1/2 கிலோ தான். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் 1/2 கிலோ வந்து வேக வச்சுட்டேன். குழம்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ சாப்பிட்டேன். இப்போ சாப்பாடு கொஞ்சம் வைக்கணும். குழம்பு இருக்குது, வச்சுட்டு வீடு வாசல்லாம் வலிச்சிட்டேன். இது ஒரு ரூம்பு எங்களுது. இது ஒரு ரூம்பு. இங்கே பாருங்கள், என் பொண்ணு பார்த்தீங்களா எப்படி இருக்கிறா? இது வந்து நான் பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்? நான் எங்கள் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பொண்ணு இது. மூஞ்ச பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வந்து நான் அப்போ சின்ன வயசில் எடுத்தது. எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 16 வயசு, 16 வயசு இருக்கும். நான் இது எங்கள் பொண்ணு. மங்களா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன தெரியல. இங்கே பாருங்கள், இது எங்கள் பொண்ணு தான். இது என் பொண்ணு தான். இதெல்லாம் என் வீடு. நான் வாழ்ந்த வீடு. இதெல்லாம் இந்த ஏரியாலாம் நான் வாழ்ந்த ஏரியா. வந்து அம்மா இருக்குள்ளார அம்மா இருக்குது அப்படின்னு ஓடி வருவோம். இப்போ அம்மா இல்லை, அப்பா இல்லை. இது நான் வாழ்ந்த வீடு. இது நான் சின்ன பிள்ளைங்கலேருந்து இதில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். இதில் ஏஜ் அட்டன் பண்ணேன், கல்யாணம் ஆச்சு, குழந்தை பெற்றேன். எங்கள் பொண்ணையை பெற்றுட்டேன் இதே வீட்டில். அப்புறம் எங்கள் தம்பிக்கு அந்த வீட்டில் தான் கல்யாணம் ஆச்சு. 14 வருஷம் அது தம்பிக்கு. பாரு, இந்த வீட்டில் தான் அதே வீடு தான். பாரு, இது எப்படி பொக்கையாக இருக்குது. இது பாரு பொக்கையாக இருக்குது. அந்த நிலம் ஃபுல்லாமே எங்களுது தான். பப்பாளி மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்கிறதெல்லாம் எங்கள் நிலம்தான். நிறையா இருக்குது. இது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களது, பக்கத்து வீட்டுக்காரது. இதெல்லாம் பார்த்துக்குறாங்க. நாங்கள் இல்லைன்னா கூட அவங்க வந்து வாசல் தண்ணி போடுறது, கோலம் போடுறது எல்லாமே பார்த்துக்குறாங்க. இருக்குது. காமிக்கிறேன். அவரை செடி, மொச்சக்கொட்டை செடி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் தங்கச்சி மாடு பால் கறப்பாங்க. இங்கே ஒரு மாடு, இங்கே மாடு. இது என் வீடு. இப்போ தான் பெயிண்ட் அடித்தோம். 25 வருஷம் ஆச்சு. பெயிண்டே அடிக்கலை மக்களே. பாருங்கள், நெல்லிக்காய் மரம், மாடு. இங்கே பாருங்கள், இந்த காட்டில் காட்டுக்கார அம்மாவும் அவங்க வீட்டுக்காரி தவறிட்டார். நான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அம்மாவை படுக்க வச்சுட்டு இந்த காட்டில் வந்து வெள்ளாமை போட்டேன். அம்மா படுக்க வச்சுட்டு பாருங்கள் எப்படி நான் விரைச்சிருக்கிறேன் பாருங்கள்.
அவரை செடி, துவரம் செடி, தட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் மக்களே. பாருங்கள் காய் அப்படி இருக்குது பாருங்க. என் தங்கச்சி இதுதான் காடு பாருங்கள். பாருங்கள் அவரை செடி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். காய் இந்தா காய் பாருங்கள். இந்த காய் இங்கே பாருங்களேன். காய் இப்படி தான் கொத்து கொத்தாக இருக்கும். இங்கே பாருங்கள் காய் பார்த்திங்களா, செடி பார்த்திங்களா, பூ பார்த்திங்களா எப்படி வருது, ஜெகஜோதியாக இருக்குது பூவு. இன்னும் காய் வரதுக்குன்னா ஒரு 10 நாள் ஆகும். வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மொச்சக்காய் ரொம்ப வாசனை. நாட்டுக்காய் இது. நான் விரைச்சேன்னா காய் நான் விரைச்சேன். கொட்டையெல்லாம் விரைச்சேன், நான் தான் விரைச்சேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான்ட்டு நாங்கள் தான் எல்லாம் ஃபுல்லாமே வரிச்சேன். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தியா, சூப்பராக இருக்குல்ல. நான் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் காய் இதா ஏற்றிங்களா, தான் காய் பாருங்கள். இப்போ தான் தொப்பியாக இருக்குது. இன்னும் காய் சரியாக வரல. தான் செடி பாருங்களேன். இது நான் தான் விரைச்சேன். என் தங்கச்சி கூட சேர்ந்துட்டு நான் தான் விரைச்சேன். வாழை மரம் ஜாலியாக இருக்கும். நைட்லன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எங்கள் ஆட்டுக்குட்டி பாருங்கள். இங்கே ஒன்று ஆட்டுக்குட்டி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. ஏய் புல்கா, ஐயோ என் தங்கச்சி வர பாருங்க. இவ தான் காட்டுக்காரி, மாட்டுக்காரி, ஆட்டுக்காரி எல்லாமே இவ தான்.